வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு மண் சட்டியில் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருக்கு. நாட்டுக்கோழியை நான் ஒரு விசில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ சிக்கன், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் அதுக்குள்ள தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. தேங்காய் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கினேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, தேங்காவை அரைச்சி பால் வடிகட்டி எடுத்துக்கினேன். இப்போ நம்ம இதை குழம்புல சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்புல தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இப்போ நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள்.